வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்த தலைப்பின் கீழே பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் நம்ம கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி பார்த்துருப்போம். இந்த பதிவில் நம்ம முண்டா கிளர்ச்சி பார்க்க போகிறோம். சரிங்களா? முண்டா கிளர்ச்சி ராஞ்சியில், சரிங்களா, ராஞ்சி இருக்கு இல்லையா, நம்ம MS தோனி இருக்காரு, அவருடைய சொந்த ஊரான ராஞ்சி அந்த பகுதியில் நடைபெற்ற ஒரு முக்கியமான கிளர்ச்சி தான் இந்த முண்டாக்கல் கிளர்ச்சி. இந்த முண்டாக்கல் கிளர்ச்சியை உழுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உள்குலன் கிளர்ச்சி அப்படின்வாங்க. இந்த உழுகுலன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கழகம் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? இந்த முண்டாயின மக்கள் எந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் பகுதியில், சரிங்களா, பீகார் பகுதியினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடியின மக்கள் தான் இந்த முண்டாயின மக்கள். இவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு பொது நில உரிமையை வச்சுருந்தாங்க, அதாவது கூட்டு சொத்து நில உரிமை வச்சுருந்தாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா குண்டக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நிலமுறையை என்னது குண்டக்கட்டி அப்படின்வாங்க. குண்டக்கட்டி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் தான் கூட்டு சொத்து, அதாவது நிலத்தை மொத்தமாக வச்சுருந்து அந்த மக்கள் எல்லாமே அந்த நிலத்தை பொதுவாக பயன்படுத்தி அதை விவசாயம் செய்து அதில் இருக்கிறத வச்சு அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. யாருக்கும் நிலம் தனித்தனி சொந்த நிலமாக இல்லாமல் இருந்துச்சு. சரிங்களா? இவளுடைய இந்த கூட்டுச்சொத்து நில உரிமை ஆங்கிலோடைய ஆட்சியில் முழுவதுமாக சிதைக்கப்பட்டது. எதனாலலாம் சிதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலோடைய ஆட்சியில் நிலத்துக்கான தனி சொத்துரிமை அறிமுகம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த பகுதியில் அந்த பழங்குடியின நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதவர் உள்ளே பூந்து அந்த மக்களுக்கு என்னது பணம் கொடுக்குறாங்க, அவளை கடங்காரலாக்குறாங்க. வர்த்தகர்கள்லாம் உள்ளே பூந்து அவர்களுடைய நிலங்களை பறிச்சுக்கிட்டு அவர்களுடைய நிலங்கள்லேயே அவர்களை வேலை செய்வதற்காக பணியமர்த்தப்படுறாங்க, கொத்தடிமைகளாக நடத்தப்படுறாங்க, கட்டாய உடல் உழைப்புக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுறனால அந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யும் பொழுது எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது நம்ம நிலத்தை வெளியாள் உள்ளே பூந்து நிலத்தை பூரா பிடுங்கிக்கிட்டு நம்மளவே இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து முண்டாயின மக்கள் என்னது அதெல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த காலகட்டங்களில் பெருசாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1890 தான் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அந்த பழங்குடியின மக்களில் அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்த பகுதியிலிருந்து நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தது போல் இவர்களையுமே இடம்பெயர செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கட்டாய உடல் உழைப்புக்கு உட்படுத்துகிறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த பழங்குடியின தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. அப்படி வந்த தலைவர்களில் மிகவும் முக்கியமான ஒருத்தர் தான் பிர்சா முண்டா. சரிங்களா? இந்த பிர்சா முண்டா அவர்கள் தான் இந்த உழுகுலன் கிளர்ச்சியை வழி நடத்தியிருப்பார். இவர் வழிநடத்திய அந்த முண்டாக்கல் கிளர்ச்சி எந்த ஆண்டுகளுக்குள்ள நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1899 டு 1900 காலகட்டத்தில் நடைபெற்றது. சரிங்களா? பிர்சா முண்டா அவர்கள் 1874 பிறக்கிறார். சரிங்களா? 1874 ஒரு குத்தகைக்கு பயிரிடக்கூடிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் பிர்சா முண்டா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டாக்களினுடைய ஆட்சியை நிறுவ சரிங்களா, ஆங்கிலேயர்களை நமது நிலத்திலிருந்து விரட்டி விட்டு முண்டாக்களினுடைய ஆட்சியை நிறுவ புனித தூதர் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பிர்சா முண்டா தனக்கு இறை தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குறி சொல்வதன் மூலமாக முண்டாயின மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க போவதாகவும் மக்களினுடைய அரசை நிறுவப் போவதாகவும் முண்டாயின மக்களுக்கு உறுதியளிக்கிறார். சரிங்களா? அப்படி பிர்சா முண்டா தாமே கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே அந்த கிளர்ச்சிக்கு அந்த இயக்கத்துக்கு அதிக அளவிலான ஊக்கம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயர் அந்த முண்டாயின மக்களை எல்லார்ட்டையுமே மிகவும் பிரபலமடைய செய்யுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா பழங்குடியினுடைய நிலங்களில் பழங்குடியினர் அல்லாதவர் ஆக்கிரமிப்பதை இவருடைய தலைமையில் இந்த முண்டாயின மக்கள் எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அதாவது விவசாயிகள்லாம் என்னது அந்த முண்டாயினத்தை சேர்ந்த விவசாயிகள் ஜமீன்தார்களுக்கு வாடகை செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிர்சா முண்டா வலியுறுத்துறார். சரிங்களா? பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் பகுதியில் தான் கிளர்ச்சியை துவங்குறார். சரிங்களா? பிர்சா முண்டாவினுடைய பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக அளவிலான மக்களை அதாவது முண்டாயின மக்களை ஒன்று இணைத்து அவர்கள் ஆங்கிலேயர்களை வெளியாட்களை பழங்குடியின நிலத்திலிருந்து வெளியேற்ற செய்யக்கூடிய நோக்கத்தில் ஒன்றிணைப்பதற்காக பல்வேறு முண்டாயின தலைவர்கள் இந்த பிர்சா முண்டாவினுடைய பிரபலத்தை பயன்படுத்திட்டாங்க. அந்த காலகட்டங்களில் பல இரவு கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஒரு பெரிய அளவிலான கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டது. சரிங்களா? அந்த கிளர்ச்சி எப்போது தொடங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1899 கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த கிளர்ச்சி துவங்குது. அந்த நாளில் அந்த முண்டாயின மக்கள் எல்லாமே பிர்சா முண்டா அவர்களுடைய தலைமையில் பெரிய அளவிலான ஒரு வன்முறையில் இறங்குறாங்க. சரிங்களா? கிறிஸ்மஸ் நாள்லாம் டிசம்பர் 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
89ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் வந்து முண்டா இன மக்கள் வந்து என்னது ஒரு பெரிய அளவிலான கிளர்ச்சியில் வந்து இறங்குறாங்க. அதன் காரணமாக அந்த கிளர்ச்சியினுடைய வெளிப்பாடாக பல்வேறு கட்டிடங்கள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் சரிங்களா, கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முண்டாக்கள் சரிங்களா, அதாவது அந்த பகுதியில் மதமாற்ற நடவடிக்கைகள் வந்து நடைபெற்று இருந்தது. அதையுமே வந்து பிர்சா முண்டா தலைமையிலான முண்டா இன மக்கள் வந்து எதிர்த்தாங்க. அதனால் வந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முண்டா இன மக்கள் மீதும் கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள் மீதும் அவர்கள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கப்புறம் காவல் நிலையங்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் முண்டா இன மக்கள் வந்து அந்த கிளர்ச்சியின் போது தாக்குதல்களை வந்து செய்கிறாங்க. இப்படி தாக்குதல்கள் நடக்கும் பொழுது இதற்கு எதிர்வினையாக அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்டதில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது சரிங்களா. அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாயில் ரகப் சரிங்களா, சாயில் ரகப் அப்படின்ற ஒரு இடத்துல முண்டா இனத்தைச் சேர்ந்த அதிகமான பெண்களை முண்டா இனத்தைச் சேர்ந்த பெண்கள் வந்து பலர் கண்மூடித்தனமான முறையில் வந்து கொல்லப்பட்டாங்க. அப்படி கண்மூடித்தனமான முறையில் வந்து பெண்கள் பலர் கொல்லப்பட்டாலும் முண்டா இன மக்களுடைய போராட்டமானது, அவருடைய கிளர்ச்சியானது, பிர்சா முண்டாயினுடைய ஆதரவாளர்களுடைய கிளர்ச்சியானது ஒருபொழுதும் ஆங்கில அரசால் தடுத்து நிறுத்த முடியவில்லை சரிங்களா. ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, பிர்சா முண்டாவை கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசாணை கைது உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க. அதே போல் பிர்சா முண்டாவை யார் வந்து பிடிச்சு தர்றாங்களோ, யார் காட்டி தராங்களோ அவர்களுக்கு வந்து சன்மானம் வழங்கப்படும், பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு அறிவிப்புகள் வந்தாலும் பல்வேறு அடக்குமுறைகள் நடந்தாலும் இந்த உலுகன் கிளர்ச்சியில் வந்து பெண்களினுடைய பங்களிப்பு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற கிளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட அடுத்த சில மாதங்களுக்கு நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. அதாவது 1889 டிசம்பர் 25லேருந்து கிட்டத்தட்ட 1900 பிப்ரவரி வரைக்கும் இது போன்ற கிளர்ச்சிகள் வந்து முண்டா இன மக்களுடைய கிளர்ச்சியானது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது பிர்சா முண்டா அவர்கள் 1900 பிப்ரவரி மாதம் வந்து கைது செய்யப்படுறார். ஆங்கில அதிகாரிகளால் வந்து கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் சரிங்களா. பிர்சா முண்டா அவர்கள் ராஞ்சி சிறைச்சாலையில் இருந்துட்டு இருக்கும் பொழுது 1900 ஆண்டு ஜூன் 9ஆம் நாளில் சிறையிலேயே வந்து அவர் தியாகி ஆயிடுவார். கிட்டத்தட்ட 25 வயதிலே வந்து மரணத்தை தழுவி தியாகி ஆயிடுவார் சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த முண்டாக்களுடைய கிளர்ச்சியில் வந்து கடுமையான தீவிரமான முறையில் வந்து செயலாற்றிருப்பார் சரிங்களா. அதன் காரணமாகத்தான் இன்ற வரைக்கும் கூட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த ராஞ்சி பகுதியில் அந்த சோட்டா நாக்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய முண்டா இனத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்களால் வந்து பிர்சா முண்டா அவர்கள் வந்து இன்றளவுக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவரை பற்றிய பல்வேறு நாட்டுப்புற கதைகள் எல்லாமே இருக்குது. அந்த நாட்டுப்புற கதைகள் மூலமாக இன்ற வரைக்கும் பிர்சா முண்டா அவர்கள் நினைவு கூறப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. கிளர்ச்சி வந்து பிர்சா முண்டாவினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலுகன் கிளர்ச்சி வந்து பெரிய அளவில் அடக்கப்பட்டிருச்சு சரிங்களா. முழுமையாகவே பெரிய அளவில் அடக்குமுறைகளை கொண்டு அரசாங்கம் வந்து அதை முடக்கிருச்சு. அதற்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1908ஆம் ஆண்டு பிர்சா முண்டா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் கழித்து சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து ஆங்கில அரசாங்கம் வந்து இயற்றாங்க. அந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பழங்குடியினுடைய நிலத்தில் வந்து பழங்குடியினர் அல்லாதவர் வந்து நுழைவதை வந்து தடுக்கப்பட்டது. இதோட வந்து முண்டாக்கள் கிளர்ச்சி வந்து முடிவு பெற்றுச்சு சரிங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபராசி இயக்கம் சரிங்களா. ஃபராசி இயக்கத்தை வந்து ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறது தான் தொடங்கியிருப்பார் சரிங்களா. ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவர் ஃபராசி இயக்கத்தை கிட்டத்தட்ட அந்த வங்காளம் கிழக்கு வங்காளம் பகுதியில் 1818ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பார். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் வந்து இந்த ஃபராசி இயக்கத்தை நடத்தியிருப்பார். 1818, 28, 38, 39 சரிங்களா. 1839 ஹாஜி ஷரியத்துல்லா அவர்கள் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்த உடனே இந்த ஃபராசி இயக்கத்துக்கு யார் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க, இந்த ஃபராசி இயக்கத்தை யார் வந்து தலைமையேற்று நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஜி ஷரியத்துல்லா அவருடைய மகனான டுடுமியான் அவர்கள் வந்து தலைமையேற்பார். அவர் தலைமையேற்றவுடனே அவர் சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவார். எனது மக்கள்கிட்ட வந்து நம்ம பிர்சா முண்டா சொன்னது போல தான் மக்கள் வந்து வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு விவசாயிகளை வந்து அவர் வலியுறுத்துறாரு. பொதுமக்கள் வந்து நிலத்தையும் அனைத்து வளங்களையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு எளிமையான கொள்கையை வந்து பரப்புரை செய்வதன் மூலமாக வரி செலுத்த வேண்டாம் அப்படின்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மக்களிடையே வந்து என்னது பிரபலம் அடையுது. அது மட்டும் இல்லாமல் சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்துகிறாரு டுடுமியான் அவர்கள். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது சரிங்களா, நிலமானது கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. வாடகை வசூலிப்பதோ வரி விதிப்பதோ இது எல்லாமே வந்து எனது இறை சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி டுடுமியான் அவர்கள் வந்து அறிவிக்கிறார் சரிங்களா. அவருடைய முயற்சியின் காரணமாக கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலமாக ஒரு பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் வந்து ஒன்று திரட்டப்பட்டிருப்பாங்க சரிங்களா. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் வந்து இதை தொடர்ந்து நடத்துவார். எப்போ 39லேருந்து
49 59 சரிங்களா 20 அங்கிட்டு ஒரு 2 வருஷம் அதில் ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட இவர் ஒரு 23 ஆண்டுகள் வந்து இந்த இயக்கத்தை தீவிரமாக ஃபராசி இயக்கத்தை நடத்தினதுக்கப்புறம் 1862 டுடுமியான் அவர்கள் இறந்துருவார் சரிங்களா. டுடுமியான் அவர்கள் இறந்தவுடனே அந்த இயக்கம் வந்து பெரிய அளவில் செயல்படாமல் ஓரளவுக்கு இருக்கும். ஒரு 8 ஆண்டுகள் கழித்து 1870களில் நோவா மியான் அப்படிங்கிறவர் இந்த ஃபராசி இயக்கத்தை வந்து தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் இந்த ஃபராசி இயக்கமானது மீண்டும் உயிர் பெற்று செயல்பட ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு ஃபராசி இயக்கம் பற்றி கிடைக்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல். அவுட் சோர்ஸில் பெரிய அளவிலான தகவல்கள் வந்து இல்லை. அதே போல் வஹாபி கிளர்ச்சிக்குமே அவுட் சோர்ஸில் வந்து பெரிய அளவிலான தகவல்கள் இல்லை. இதுவே நமக்கு போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபராசி இயக்கம் பார்க்க போகிறோம் சரிங்களா. பரசத் அப்படிங்கிற பகுதி சரிங்களா. அதாவது பரசத் அப்படிங்கிற இடத்துல இந்த வஹாபி கிளர்ச்சியானது நடைபெறுது. ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் சரிங்களா, ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக வங்காளத்தில் இருக்கக்கூடிய பரசத் அப்படின்ற பகுதியில் 1827 வாக்கில் தொடங்கப்பட்டதான் இந்த வஹாபி கிளர்ச்சி சரிங்களா. ஃபராசி இயக்கம் 1818, வஹாபி கிளர்ச்சி 1827 சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வஹாபி கிளர்ச்சி. எந்த பகுதியில்? வங்காளத்தில் இருக்கக்கூடிய பரசத் அப்படின்ற பகுதியில் தொடங்கப்பட்டது தான் வந்து வஹாபி கிளர்ச்சி சரிங்களா. வஹாபி போதனைகளால் சரிங்களா, வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக இருந்த ஒரு இஸ்லாமிய மத போதகர் தான் டுடுமீர் சரிங்களா. டுடுமியான் வேற டுடுமீர். இந்த டுடுமீர் அப்படிங்கிறது தான் இந்த வஹாபி கிளர்ச்சிக்கு வந்து தலைமையேற்றிருப்பார் சரிங்களா. ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகளுடைய மத்தியில் வந்து இந்த டுடுமீருடைய மிகவும் செல்வாக்கு பெற்ற நபராக திகழ்ந்திருப்பார் சரிங்களா. நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி இது எல்லாமே வந்து என்னது பழங்குடியின கிளர்ச்சி. இப்போ பார்த்துட்ருக்க ஃபராசி இயக்கம், வஹாபி கிளர்ச்சி, இண்டியோ கிளர்ச்சி இது எல்லாமே வந்து விவசாயிகள் கிளர்ச்சியில் வரக்கூடிய சரிங்களா. இது ரெண்டுக்கும் ப்ளஸ் இண்டியோ இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற தகவல்களே வந்து போதுமானது. அவுட் சோர்ஸில் வந்து பெரிய அளவிலான தகவல் வந்து நமக்கு இல்லை சரிங்களா. வெங்கடேசன் புக்கில் அந்தளவுக்கு பெரிய தகவல்கள் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டியோ கழகம் சரிங்களா. இண்டியோ கழகம்னா அவுரி புரட்சி. இது எந்த காலகட்டங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1859 1860 கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 59-60 வயசில் தலைமுடி நிறச்சி போச்சுன்னா டை அடிப்பாங்க சரிங்களா. இனிமேல் நம்ம இண்டியோ ஹேர் டேலாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ இண்டியோ கிளர்ச்சினா 1859 to 1860 காலகட்டங்கள் நடைபெற்றது. சரி, இந்த கிளர்ச்சி நடக்கிறதுக்கான காரணம் என்ன, இதனுடைய சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செயற்கை நீலச்சாயம் சரிங்களா. செயற்கையாக இன்றைக்கி நம்ம துணிகளுக்கெல்லாம் வந்து டையிங் பண்ணுறோம் இல்லையா. டையிங்னா என்ன அர்த்தம்னா சாயம் ஏற்றுதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. துணிகளுக்கெல்லாம் வந்து நம்ம செயற்கையாக இப்போ பயன்படுத்தக்கூடியதெல்லாம் செயற்கையான நீலச்சாயங்கள் வந்து உருவாக்கலை முன்னாடி. அப்படி செயற்கை நீலச்சாயங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்னாடி இயற்கையாகவே கிடைச்ச கருநீலச்சாயம் வந்து உலகம் முழுவதும் ஆடை தயாரிப்பாளர்களாக வந்து பெரிய அளவில் ஒரு மதிப்புமிக்கதாக பார்க்கப்பட்டது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பல ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவில் வந்து அவர்களுடைய நிலங்களில் இண்டியோ பயிரிட இந்திய விவசாயிகளை வந்து பணியில் அமர்த்தினாங்க சரிங்களா. அதாவது இந்திய விவசாயிகள் இருப்பாங்களே நிலம் வச்சுட்டு அவங்கள்ட்ட ஐரோப்பிய பண்ணையாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி சரிங்களா, இதற்கு முன்னாடிலாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எந்த மாதிரியான பயிர்கள் பயிரிடுவாங்கன்னா நுகர்வுக்கு தேவையானது, அதாவது உணவு பயிர்களை வந்து பயிரிடக்கூடிய முறை வந்து இருந்துச்சு. ஆனால் இதனுடைய தேவை இண்டியோனுடைய தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பா பகுதியில் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து நீங்கள் வந்து உணவு பயிர்களை வந்து பயிரிடாதீங்க, அதற்கு பதிலாக வந்து நீங்கள் அவுரியை பயிரிடுங்க, அவுரியை பயிரிட்டு அந்த அவுரியை எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கொள்முதல் பண்ணுறதுக்கும் நாங்களே கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவ்வாறு இந்தியாவில் பயிரிடப்பட்டு இந்தியாவிலேயே கொள்முதல் செய்யப்பட்ட அவுரி வந்து இந்தியாவிலேயே வந்து சாயமாக இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கப்பட்டு பின்னால் வந்து அது ஐரோப்பாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சு ஒரு நல்ல லாபம் வந்து ஐரோப்பிய பண்ணையர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இப்போ நிலம் வந்து இருக்குன்னா அந்த நிலத்தில் வந்து நம்ம உழுவணும், அதற்கான வேலைகளாக செஞ்சு விவசாயம் செய்யணும். அப்போ அதுக்கு ஒரு செலவாகும் இல்லையா, ஒரு முதலீடு ஒரு செலவாகும் இல்லையா. அதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இண்டிகோ தோட்டக்காரர்கள் வந்து விவசாயிகளுக்கு சரிங்களா, இந்த இண்டிகோ தோட்டக்காரர்கள் வந்து இண்டிகோ பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு மிகவும் தீமை தரக்கூடிய வகையில் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் வந்து இந்த இண்டியோவை பயிரிடுறதுக்கான குத்தகை விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய முகவர்கள் இருக்காங்களே, அதாவது இங்கே வாங்கி அங்கே ஏற்றுமதி செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே
இந்த நிலங்களில் வந்து அவங்க வந்து அந்த இண்டிகோவை பயிரிடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிலத்துக்கான வாடகை, அந்த நிலத்துக்கு வந்து வாடகை தரணும் இல்லையா, அந்த நிலத்துக்கான வாடகை மற்றும் அந்த பயிரிடக்கூடியதான செலவு, இந்த செலவுகள்லாம் சமாளிப்பதற்காக முன்கூட்டியே வந்து விவசாயிகளுக்கு ரொக்கமாக ஒரு பணத்தை கடனாக கொடுத்து உதவுறாங்க. சரிங்களா, கடனாக, சரிங்களா, கைமாற கொடுக்கல, கடனாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பணம், அந்த முன் பணத்தை அவங்க வாங்குறாங்களே, அந்த பணத்தை எல்லாத்தையும் வட்டியோடு வந்து இந்த விவசாயிகளை வந்து திரும்ப செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அவுரியை பயிரிட்டு அந்த அவுரியை வந்து விற்கும் பொழுது அதில் லாபம் வந்தால் தானே அந்த கடன் அடைக்க முடியும். இந்த அவுரியை வாங்குறதே இந்த ஐரோப்பிய முகவர்கள் தான். சரிங்களா, ஐரோப்பியன் ஏஜென்ட்ஸ் தான் வாங்குறாங்க. அவங்க வாங்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, அதிக விலைக்கு வாங்காமல் பருவத்தினுடைய இறுதியில் கம்மியான விலைக்கு இந்த அவுரியை கொள்முதல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த விவசாயிகளுக்கு என்ன நடக்குதுன்னா, இவங்க வாங்கின கடனை விட பருவத்தின் இறுதியில், அதாவது நம்ம விளைச்சலை கொண்டு போய் வெள்ளாமல் விற்கும் பொழுது கம்மியான அமௌண்ட் கிடைக்கிறதுனால அவங்களால வந்து அந்த கடனை வந்து திரும்ப செலுத்த முடியல. கடனை செலுத்த முடியாதால் அந்த மக்கள் எல்லாமே கடுமையான கடன் சுமையில் வந்து விழுகிறாங்க. அந்த கடனை எந்த அளவுக்கு அந்த ஐரோப்பிய அதிகாரிகள் வந்து கடுமையான முறையில் வசூலிச்சிருக்காங்கன்னா, அப்பா வாங்கின கடனை வந்து அப்பாவால் கட்ட முடியல அப்படின்னா மகன் கட்டணும், அப்போ அவரும் கட்ட முடியல அடுத்தவரும் கட்டணும், அதே போல் பண்ணுறாங்க. இதனால் வந்து இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இனிமேல் இண்டிகோ பயிரிட மாட்டோம், இனிமேல் நாங்கள் வேறு எது பயிரிடுறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானமே இல்லைனாலும் உங்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் நீங்கள் எல்லோரும் திரும்பவும் அடுத்த பருவத்திலேயே வந்து இண்டிகோ தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு ஒரு ஒப்பந்தத்தை மேலும் அந்த ஒப்பந்தங்கள் ஒரு அவங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ள செய்கிறாங்க. இதனால் வந்து அந்த இண்டிகோ பயிரிடக்கூடிய விவசாயிகள் வந்து கடும் அளவிலான துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. இதனுடைய வெளிப்பாடாக வெடித்த ஒரு கிளர்ச்சி தான் வந்து இண்டிகோ கிளர்ச்சி. சரிங்களா, அந்த இண்டிகோ கிளர்ச்சி முதலாக எங்கே உருவாது, எங்கே வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இவர்கள் கடுமையான முறையில் வந்து இண்டிகோ தான் நீங்கள் பயிரிடணும் செய்கிறது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் அவர்களுக்கு துன்பங்கள் இழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பகுதியில் போயிட்டு கொள்ளையடிக்கிறது, ஆள் கடத்தல் செய்கிறது, அவர்களை வந்து சொல்கிற வேலையை செய்யலைன்னா, இண்டிகோவை பயிரில்லைன்னா அவர்களை வந்து சாட்டையால் அடிக்கிறது, இது அப்புறம் அவர்களை வந்து மொத்தமாக வச்சு எரித்து கொலை செய்கிறது, இது போன்ற சம்பவங்களும் நடக்குது. சரிங்களா, லாபமும் இல்லை, சரிங்களா, கடனையும் அடைக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் அடிக்கிறான், கொல்றான், எரிச்சு விட்றா, இது போன்ற பல்வேறு கொடுமைகளுக்கு வந்து இண்டிகோ பயிரிடக்கூடிய விவசாயிகள் வந்து வங்காள பகுதியில் கடுமையான தீமைகளை வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் அப்போ வங்காளத்தில் நாதியா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா, வங்காளத்தில் வந்து நாதியா அப்படின்ற ஊர். இவர்களுடைய கஷ்டம் தாங்காமல் இந்த இண்டிகோ பயிரிடக்கூடிய விவசாயிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, பீகார் பகுதியிலேருந்து உத்தரப்பிரதேசுக்கு மைக்ரேட் ஆகியே போயிடுறாங்க. நான் இங்கே இருந்தால் தானப்பா நீ இந்த விவசாயம் பண்ண சொல்லி என்னை குடும்பம் பண்ணுறேன், அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசுக்கு மைக்ரேட் ஆகியே போயிடுறாங்க. சரிங்களா, இப்படி இருக்கும் பொழுது 1859 சரிங்களா, 1859 இண்டிகோ கிளர்ச்சி வந்து தொடங்குது. எப்படி தொடங்குதுன்னா, ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்குது. அதாவது வங்காளத்தில் இருக்கக்கூடிய நாதியா அப்படின்ற ஒரு மாவட்டம். சரிங்களா, நாதியா அப்படின்னு தமிழ் எழுதுவாங்க, டிரான்ஸ்லேஷனில் சில நேரங்களில் வந்து நாடியா அப்படின்னு கூட வரும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இண்டிகோ பயிரிடக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இனிமேல் நாங்கள் வந்து இண்டிகோ பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இந்த புரட்சி வந்து, இந்த கிளர்ச்சி வந்து, இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து எல்லா ஊர்களுக்கும் பரவி வங்காளத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கு, வங்காளத்துடைய கிழக்கு பகுதிகள் பூராவுமே பரவுது. அந்த கிழக்கு பகுதிகள் பூராவுமே பரவுனது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாய சங்கங்களாக அவுரி பயிரிடக்கூடிய அந்த விவசாயிகளெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பிலான ஒரு சங்கமாக உருவாகுது. பல்வேறு விவசாய சங்கங்கள் வந்து அந்த காலகட்டங்களில் அந்த கிழக்கு வங்காள பகுதியில் வந்து பெரும்பான்மையாக ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா, இந்த கிளர்ச்சி இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது இந்த கிளர்ச்சி வந்து ஒரு கட்டத்தில் வந்து வன்முறையாக வெடிக்குது. சரிங்களா, அப்படி வன்முறையாக வெடிக்கும் பொழுது இந்த கிளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள், சரிங்களா, பாரபட்சம் இல்லாமல் 2 தரப்பு விவசாயிகளுமே வந்து இந்த இண்டிகோ கிளர்ச்சியில் வந்து பங்கெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெருவாரியான விவசாயிகள் வந்து குடங்கள் மற்றும் உலோக தட்டுக்களை எல்லாம் தூக்கிக்கிட்டு பெண்களுமே, சரிங்களா, இதுலேயுமே வந்து பெண்களும் வந்து இண்டிகோ புரட்சியிலையும் ஒரு முக்கிய பங்காற்றிருக்காங்க. குடங்கள், தட்டுக்கள், அம்புகள் இதெல்லாம் ஆயுதங்களாக எடுத்துக்கிட்டு பெண்களும் ஆண்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் பெருமளவில் பங்கேற்றிருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு முக்கிய தலைவராக யார் அறியப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர். சரிங்களா, இந்த 2 பேரும் செப்டம்பர் மாதம் 1859 தான் நாதியாவில் இந்த போராட்டங்களை, இந்த நாதியா மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த வேலை நிறுத்த அறிவிப்பை வந்து அறிவித்து
அந்த போராட்டங்களையும் கிளர்ச்சியையும் மேற்கொண்டு நடத்திக்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய விளைவாக இந்த இண்டிகோ கிளர்ச்சி வந்து வன்முறையாக மாற்றப்பட்டதன் விளைவாக ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் வந்து எரிக்கப்பட்டு இந்த கலகங்கள் வந்து பல்வேறு இடங்களுக்குமே வந்து பரவுது. அதனால் ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இண்டிகோ கலகத்தை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவுரி ஆணையம் சரிங்களா, இந்த இண்டிகோ கலகத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அரசு வந்து 1860 வந்து அவுரி ஆணையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை அமைக்குது சரிங்களா. அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் பிரகாரம் 1862 சட்டம் சரிங்களா, 1862 சட்டம் பாகம் 6 பார்ட் 6 வந்து என்னது உருவாக்கப்பட்டது சரிங்களா. இதன் காரணமாக அதாவது 1860 வந்து அவுரி ஆணையத்தை அமைக்கிறாங்க. அந்த அவுரி ஆணையத்தினுடைய பரிந்துரையின் பேரில் 1862 சட்டம் இயற்றப்படுது. சட்டம் பாகம் 6 வந்து இயற்றப்படுது. இதே காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இந்த 1860-62 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வாசிகள் சங்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து இந்த வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்கள கடுமையான முறையில் வசூலிக்கிறதுனால சித்திரவதை செய்கிறாங்கன்னு சொல்லி சித்திரவதை சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும் சரிங்களா. இதே 1860-62 காலகட்டங்களில் வங்காளத்தில் வந்து என்ன நடந்துச்சு, அவுரி ஆணையம் வந்து அமைத்தாங்க. இங்கே வந்து சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டு சித்திரவதை சட்டம் இயற்றப்பட்டது. வங்காளத்தில் என்னது அவுரி ஆணைய சட்டம் பாகம் 6 வந்து இயற்றப்பட்டது சரிங்களா. இப்போ அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த அவுரி சாகுபடியாளர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த பகுதியில் அந்த காலகட்டங்களில் அந்த வங்காள பகுதியில் இருந்த பத்திரிகைகள் இந்திய பத்திரிகைகள் எல்லாமே வந்து எழுதுகிறாங்க. கல்கத்தாவில் இருந்த பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து தேசபக்தன் அப்படின்ற ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகை தான் வந்து பெருமளவில் வந்து இந்த சாகுபடியாளர்களுடைய துயரங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு முக்கியமான பத்திரிகை. அது மட்டும் இல்லாமல் சரிங்களா, தீனபந்து மித்ரா அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு. அந்த நாடகம் எதை பற்றியது அப்படின்னா, இந்த இண்டிகோ சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய துன்பங்களை பற்றிய ஒரு நாடகத்தை வந்து எழுதுகிறாரு. அதனுடைய தலைப்பு என்னென்னா நீல் தர்பன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு. நீல் தர்பன் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிறது தான் பொருள் சரிங்களா. இந்த நாடகத்தின் மூலயமாக தீனபந்து மித்ரா அவர்கள் வந்து அவுரி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய துன்பங்களை இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமில்லாமல் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வாழ்ந்த மக்களிடையேவும் சரிங்களா, ஐரோப்பாவில் வாழ்ந்த மக்களிடையேவும் அவர்கள் குறித்த பிரச்சனைகளை அவர்கள் குறித்த துன்பங்களை வந்து கவனத்தில் கொண்டு வருவதற்கு இந்த நீல் தர்பன் அப்படின்ற நாடகம் வந்து பயன்பட்டது சரிங்களா. இதுதான் வந்து இண்டிகோ கிளர்ச்சி தொடர்பான செய்திகள். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பாப்னா கழகம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. பாப்னா கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஒரு பெரிய கிளர்ச்சி தான் வந்து பாப்னா கழகம் சரிங்களா. என்ன காரணத்துக்காக இந்த பாப்னா கழகம் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார்களுடைய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு இயக்கம் தான் வந்து பாப்னா கழகம் சரிங்களா. பாப்னா கழகமே வங்காளத்தில் இருக்கக்கூடிய பாப்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யூசுப் சாஹி பர்கானா சரிங்களா. யூசுப் சாஹி பர்கானா அப்படின்ற ஊரில் கேசப் சந்திர ராய் அப்படிங்கிற ஒரு தலைவரால் வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பாப்னா கழகம் சரிங்களா. பாப்னா கழகத்தை நடத்தியவர் யாருன்னா கேசப் சந்திர ராய். எந்த ஊர் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய பாப்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யூசுப் சாஹி பர்கானா அப்படின்ற ஊரில் துவங்கப்பட்ட ஒரு கழகம் தான் பாப்னா கழகம். எந்த காரணத்துக்காக இந்த பாப்னா கழகம் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார்களுடைய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு இயக்கமாக துவங்கப்பட்டது தான் பாப்னா கழகம். ஜமீன்தார்கள் விவசாயிகளிடமிருந்து சட்டத்திற்கு புறம்பான முறையில் வந்து என்னது வற்புறுத்தி அவர்களுக்கு வஞ்சித்து வரி வசூலித்தல் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அதாவது சட்டத்துக்கு புறம்பான வகையில் வரி வசூலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வசூலிக்கிற வரி எப்படி வசூலிச்சிருக்காங்கன்னா, ஆல்ரெடி செலுத்தக்கூடிய வரியிலிருந்து அதிகமான சரிங்களா, வாரம் அப்படின்னாலும் வரி அப்படின்னு தான் பொருள் சரிங்களா, அதிகப்படியான வரியை வந்து வசூலித்து அது மட்டும் இல்லாமல் மற்ற வரிகளும் சரிங்களா, விவசாய வரி நிலவரி மட்டும் இல்லாமல் மற்ற இதர வரிகளையுமே வந்து ரொம்ப கடுமையான முறையில் வந்து அவங்க வசூலிச்சிருக்காங்க. இதன் காரணமாக விவசாயிகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து அவங்க நிலத்துக்கு வந்து அந்த நிலத்தையே அவங்க வந்து குத்தகைக்கு வாங்கி தான் விவசாயம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய விளைச்சல் குறைவாக இருக்குது. ஆனால் இவங்க ஜமீன்தார்கள் வசூலிக்கக்கூடிய வரி வந்து மிகவும் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேண்ட் டேக்ஸ் அதாவது நிலவரி மட்டும் இல்லாமல் மற்ற இதர வரிகளும் செலுத்த வேண்டியதாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம இண்டிகோ கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சியில் ஏற்பட்டது போல் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை இண்டிகோ கிளர்ச்சியில் ஏற்பட்டது போல் அந்த வாங்கின கடனை அவர்களால் திருப்பி செலுத்த முடியல.
அதனால் அந்த விவசாயிகளால் வந்து நிலத்திற்கான வாடகை செலுத்த முடியல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவர்களுடைய நிலத்தை வந்து அவர்கள்ட்ட பிடுங்கி அவர்கள் அந்த இடத்துலேருந்தே அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளையுமே வந்து ஜமீன்தார்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ தங்கலான் படம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு இரவில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த விக்ரமுடைய நிலத்தை வந்து பூரா அந்த விளைஞ்சிருக்கிற கதிர்களை பூராத்தையும் எரிச்சு விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நீ வந்து வரி செலுத்தணும், இப்போ உன்னால் வரி செலுத்த முடியல, சரி வரி செலுத்த முடியாது, அவன் நிலத்தை முடிஞ்சு பிடிங்கிட்டு விக்ரம் விரட்டி விட்டுருவாங்க. அதுபோல தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு அவங்களால வந்து அந்த வாடகையை வந்து வாடகையும் அதிகமாக்கி அதை அந்த மக்களால் செலுத்த முடியல அப்படின்ற நிலை வந்தோடனே அந்த நிலத்தை பிடுங்கிறது, சரிங்களா, அந்த நிலத்தை பிடுங்கி அவர்களை விரட்டி விட்டுறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. இதனால் வந்து ஜமீன்தார்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து பெரும் கூட்டமாக கூடி கிராமமாக போய் ஜமீன்தார்களுடைய அச்சுறுத்தல்களை வந்து அந்த மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லி மற்ற விவசாயிகளும் வந்து தங்களுடன் சேர்ந்து இந்த ஜமீன்தார்களுக்கு எதிராகவும் வரி வசூலிப்புகளுக்கு எதிராகவும் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாப்னா கழகத்தில் வந்து அந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து கேட்டுக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டங்கள்லாம் நடத்தணும்னா அதற்கெல்லாம் ஒரு செலவு தேவைப்படுது இல்லையா, அந்த செலவுகளுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மக்களிடமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது விவசாயிகளிடமே வந்து அவர்கள் வந்து நிதி திரட்டி இந்த பாப்னா கழகத்தை வந்து ஒரு முறையான வகையில் வந்து நடத்திக்கிட்டு போகிறாங்க. இந்த போராட்டம் வந்து படிப்படியாக, சரிங்களா, யூசுப் சாஹிப் பர்கானால் ஆரம்பித்த இந்த பாப்னா கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தான் கிராமமாக போய் ஊராக போய் ஜமீன்தார்கள் நம்மளெல்லாம் இப்படி குடும்பப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி நிதி திரட்டி மக்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாப்னா முழுவதும், சில வங்காளத்தில் கூடிய பாப்னா மாவட்டம் முழுவதும் இந்த கழகமானது பரவி கிழக்கு வங்காளத்தினுடைய மற்ற எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த கழகமானது பரவுது. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு வங்காளத்தில் இருக்க எல்லா பகுதிகளிலுமே விவசாய சங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா, இந்த போராட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா சட்டத்தை எதிர்ப்பது. சரிங்களா, சட்டத்தை எதிர்ப்பது தான் பாப்னா கழகத்தினுடைய முதன்மை நோக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தார்கள் வந்து விவசாயிகளை கட்டாயப்படுத்திய போது மட்டும், சரிங்களா, அவர்கள் வந்து ரொம்ப விவசாயிகளை டார்ச்சர் பண்ணுற போது மட்டும்தான் ஜமீன்தார்கள் மீதான தாக்குதல்கள் வந்து நடைபெற்றது. சரிங்களா.